சொர்க்கத்துல முட்டி போட போறியா இல்ல நரகத்துல ராஜா மாதிரி வாழ போறியா? டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாதன் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜி மற்றும் செல்வராகவன் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய சொர்க்கவாசல் மூவியை பற்றி தான் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தருக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த சப்ஸ்கிரைபரை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிசம்பர் மந்தில் போடுற எவ்ரி வீடியோவில் யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபரை செலக்ட் பண்ணி அவருக்கு தான் அந்த கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட சென்னை படம் பார்த்தப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீலை கொஞ்சம் கூட குறைய விடாமல் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஆர்ஜே பாலாஜிக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்துட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாரு. உடனே வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி தான் அந்த கொலையை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய செல்வராகவன் தான் அவரோட தூண்டுதலின் பேரில் தான் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு தெரிய வருது. உடனே ஆர்ஜே பாலாஜி செல்வராகவனை மீட் பண்ணி, உங்கள் ஆட்கள் தான் இந்த கொலையை பண்ணாங்க, அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு ரொம்ப டைம் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்காது. இந்த டைமில் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய எஸ்பி வந்துட்டு ரிட்டையர்ட் ஆகிடுவார். அப்போது பீகாரில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியை வந்துட்டு இங்கே வந்து சூப்பரண்டண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜெயில் வந்துட்டு முழுக்க அங்கே ரவுடியாக இருக்கக்கூடிய செல்வராகவனோட கண்ட்ரோலில் இருக்கும். இது அந்த எஸ்பிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் செல்வராகவனை அடக்கி ஒடுக்க சரியான சந்தர்ப்பம் பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல தான் செல்வராகவனுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை வந்து அந்த எஸ்பிக்கு தெரிய வரும். இதனால செல்வராகவனுக்கு அகைன்ஸ்டா ஆர்ஜே பாலாஜியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்த அந்த எஸ்பி வந்துட்டு ஆர்ஜே பாலாஜிக்கு ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரியான ஃபேவரான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான ஃபேவரான விஷயங்கள்லாம் செஞ்சு செல்வராகவனுக்கு அகைன்ஸ்டா ஆர்ஜே பாலாஜியை வந்து தனக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல தான் செல்வராகவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று ஆர்ஜே பாலாஜிக்கு கிடைக்குது. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவனுக்கு பேதி மாத்திரையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்றாரு. நீ பேதி மாத்திரையை கொடுத்துட்ட அப்படின்னா அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போற மாதிரி நாங்கள் சென்ட்ரல் ஜெயில இருந்து வேலூர் ஜெயிலுக்கு வந்து மாத்திடுவோம். அங்கே மாத்தினதுக்கப்புறம் அவனோட கொட்டத்தை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி சொல்றாரு. எஸ்பி சொன்ன மாதிரியே ஆர்ஜே பாலாஜியும் செல்வராகவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த சாப்பாடை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அவருக்கு வயிறு வலி ஏற்படுது. உடனே அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே செல்வராகவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போறப்போ அவர் வந்துட்டு வயிறு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே வர்றாரு. இதை பார்த்த எஸ்பி வந்துட்டு செல்வராகவன் கிட்ட, ஓவரா நடிக்காதடா, நாங்க உனக்கு வந்துட்டு பேதி மாத்திரை தான் கொடுத்தோம், பாய்சன் ஒன்றும் கொடுத்துடல, உன்னோட நடிப்பு ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி பேசிட்டு இருக்கையிலே வந்துட்டு செல்வராகவன் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அவர் வந்துட்டு சாப்பிட்டது பேதி மாத்திரை கிடையாது, பாய்சன் அப்படிங்கிற விஷயம். இதற்கிடையில செல்வராகவன் இறந்த செய்தி தெரிஞ்ச ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை கொண்டுட்டு ஏற்கனவே அந்த ஜெயில இருக்கக்கூடிய எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேரை வந்து வினய கைதியா பிடிச்சு வச்சுட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒரு 5 கோரிக்கைகளை வந்து டிமாண்ட் பண்றாங்க. இதற்கிடையில செல்வராகவனுக்கு ஆர்ஜே பாலாஜி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு செல்வராகவனுடைய வலது கையா இருக்கக்கூடிய ஒரு ரவுடிக்கு வந்துட்டு பொறி தட்டுப்படுது. உடனே அவரும் போயிட்டு ஆர்ஜே பாலாஜியை பிடிச்சி அடின்னு அடிச்சு உண்மையை விசாரிக்க வந்து ட்ரை பண்றாரு. கடைசியா ஆர்ஜே பாலாஜி கொடுத்த சாப்பாட்டினாலதான் செல்வராகவன் இறந்து போனாரா, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ரவுடிகள் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றுச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவா இருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச காமெடி படங்கள் மாதிரி இல்லாம இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல நடிச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானிய மனுஷன் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனோட குடும்பம் எந்த அளவுக்கு சின்ன பின்னமா சீரழிஞ்சு போகுது அப்படிங்கிறத சொல்ற கதை தான் இந்த சொர்க்கவாசல். அது மட்டும் இல்லாமல் ஜெயில்னா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாய பிம்பம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த படத்தில் உடச்சி ஒரு ஜெயில்னா எப்படி இருக்கும், அங்கே வந்துட்டு யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாருக்கெல்லாம் அங்கே நல்ல சலுகைகள் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு இயக்குனர்.
அடுத்ததா இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய செல்வராகவன், இவரு சின்ன சின்ன கிரைமா ஸ்டார்ட் பண்ணி அரசியல்வாதிகளுக்கு கொலை பண்ற அளவுக்கு ஒரு கேங்ஸ்டரா வளர்ந்து வர்றாரு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இல்லாததுனால அவர் பண்ண ஒரு தவறுக்காக வந்து ஜெயிலுக்குள்ள போயிடுறாரு. அவர் ஜெயிலுக்குள்ள போனா கூட அங்க இருந்துகிட்டே அந்த சிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு கோவப்படணும், எந்த விஷயத்த வந்து காமா வந்து ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாவே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டைரக்டர் வந்துட்டு செல்வராகவனை நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்புறமா இந்த படத்துல வரக்கூடிய நட்டி நடராஜன், இவர் வந்துட்டு உண்மையிலேயே அந்த ஜெயில்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியா வந்துட்டு நடிச்சிருப்பாரு. இவரு அந்த ஜெயில்ல இருந்த கைதிகளை, அப்புறம் வந்துட்டு அந்த சம்பவம் நடந்தப்போ அங்க டியூட்டில இருந்த போலீஸ் அதிகாரிகளை எல்லாம் விசாரிக்கிற விதம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான சீன்ஸை வந்துட்டு நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து போச்சு. அந்த ஜெயிலில் எஸ்பி கூடவே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியா வந்துட்டு கருணாஸ் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இருந்த எஸ்பி ரிட்டையர்ட் ஆன உடனே அந்த பதவிக்கு வந்துட்டு கருணாஸ் தான் வர வேண்டியது. அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய செல்வராகவனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பீகார்ல இருந்து இந்த எஸ்பியை வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இதனால கருணாஸ்க்கு வந்துட்டு தன்னால ஒரு எஸ்பி ஆக முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வருத்தத்தை அவர் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வச்சு ஒரு செம செய்கை ஒன்று செஞ்சு விட்டுருப்பாரு. அது என்னங்கிறத நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய சானியா ஐயப்பன், இவங்க வந்துட்டு ஒரு சில சீன்ஸ்ல வந்துட்டு போனா கூட இந்த படத்துக்கு ஹீரோயின் ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு, கொடுக்குற டிக்கெட் காசுக்கு ஒர்த்தான படமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பொதுவாகவே ஆர்ஜே பாலாஜி அவரோட படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் போய் படம் பார்க்கலாம். ஏன்னா கொடுத்த காசுக்கு ஒர்த்தான படங்களாக தான் இருக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே. இந்த படம் அவரோட பழைய படங்கள் மாதிரி இல்லாமல் வேற ஒரு ஜானர்ல இருந்தா கூட நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா இது ஒர்த்தான படமா தான் இருக்கும். மறக்காம இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, உங்களோட வீடியோலலாம் கமெண்ட் பண்றவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் அப்படின்லாம் சொன்னீங்களே, அப்படின்னு தானே சொல்றீங்க? அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஆமாங்க, நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேயே அவர் விரும்பக்கூடிய படத்துக்கு ஃப்ரீயாக நாங்கள் டிக்கெட் போட்டு தர்றோம். நீங்கள் இந்த பெனிஃபிட்டை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோலையும் உங்களோட கமெண்ட்டை வந்து போட்டு போங்க. நீங்கள் லக்கி பர்சனாக இருந்தால் நாங்கள் கொடுக்குற டிக்கெட்டில் நீங்கள் போய் ஜாலியாக படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன நேயர்களே, நாம இது வரைக்கும் நம்மளோட திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சொர்க்கவாசல் மூவியை பத்தி ரிவ்யூ பண்ணோம். இந்த ரிவ்யூ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் ரிவ்யூவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.